ப்ளூ மீடியா ஆர்ட் சேனலுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ படுகொலை, கவின் என்கின்ற ஒரு ஐடி ஊழியர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிற ஒரு ஊழியர், அவர் ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அந்த பெண்ணின் சகோதரன் மிளகாய் பொடியை தூவி அவரை படுகொலை செய்த செய்தி என்பது உலகம் முழுக்க மிகுந்த பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். சுபாஷினி என்கிற அந்த மருத்துவரை கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அவர் காதலித்து வந்திருக்கிறார். அவரை சந்தித்துவிட்டு வருகிற போது அந்த பெண்ணின் சகோதரர் தான் கவின் என்கின்ற அந்த 27 வயது உடைய இளைஞரை வெட்டி பட்டப்பகலில் படுகொலை செய்திருக்கிறார். நாம் ஒரு நாகரிக சமூகத்தில்தான் வாழ்கிறோமா என்பது தொடர்ந்து ஐயப்பாட்டுக்கு உரியதாக இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற ஆண்களும் பெண்களும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தங்களுடைய இணையரை தேர்ந்து செய்து கொள்கிற வாய்ப்பும் உரிமையும் அங்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்திய சமூகத்துக்குள் திருமணம் என்பது சாதிக்குள் நடக்கிற ஒன்றாகவும், சாதி பெருமையை காப்பாற்றுகிற ஒன்றாகவும் இருப்பதாக கருதுகிறார்கள். எனவே அந்த வகையில்தான் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்வு செய்கிற போது அங்கு படுகொலை செய்கிற அளவிற்கு இந்த சமூகம் துணிந்து நிற்பதை நாம் ஏராளமான உதாரணங்களால் நாம் பார்க்க முடியும். கண்ணகி முருகேசன் தொடங்கி, திவ்யா இளவரசன் தொடங்கி, இன்றைக்கு கவின் சுபாஷினி வரை இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகம் ஏன் ஒரு மனித சமூகமாக தன்னை உணரவில்லை, ஏன் ஒரு சாதி சமூகமாகவே இன்னும் இருக்கிறது என்பதற்காக மிகுந்த கவலை கொண்டவர்களாக ஏராளமான அறிஞர்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்றைக்கு இந்த சமூகத்தில் சாதி என்கிற விஷம், சாதி என்கிற மனநிலை, சாதி என்கிற அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புலப்படாத ஒன்று இங்கே அறிமுகமானதோ, அன்றிலிருந்து சாதி எதிர்ப்பு கருத்துக்களும் இந்த சமூகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததை நாம் காலம் காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் இந்தியாவில் சாதிகள் குறித்து ஆய்வு செய்த போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் எந்த சாதியும் தூய்மையான சாதி இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எல்லா சாதியும் எல்லா சாதிகளோடும் கலப்புற்று வளர்ந்த சமூகம்தான் இந்திய சமூகம் என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். எனவே சாதி என்பது ஒரு அறிவியலுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒன்றாக இருப்பதை இந்த சமூகம் நம்புகிறது. எனவே சாதியை கட்டி காப்பதற்கான நிறுவனங்களாக பல்வேறு அமைப்புகள் இருக்கிற, குறிப்பாக இந்து சமூகம் சாதியை கட்டி காக்கிற நிறுவனமாக இருக்கிறது. இந்து சமூகம் என்று சொன்னாலே சாதிதான் என்று அம்பேத்கர் சொல்லுவார். சாதி இல்லாமல் இந்து சமூகம் இல்லை. எனவே இந்து சமூகம் ஊட்டி வளர்க்கிற ஒரு நஞ்சுதான் சாதியாக இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் இந்து சமூகத்துக்குள் ஏராளமான சீர்திருத்தங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த முயற்சி வெற்றிபடாத சூழலில்தான் ஆனால் அம்பேத்கர் இந்து சமூகத்தை கைவிட்டு பௌத்தராக மாறினார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே சாதிய ஒடுக்குமுறைகள், சாதி மீதான வன்கொடுமைகள், ஒரு சாதி தன்னை உயர்வான சாதியாகவும் மற்றவர்களை கீழாக நினைக்கிற சாதியாகவும் எண்ணிக்கொள்ளுகிற எண்ணம்தான் இது போன்ற படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
மனிதர்கள் காதலிப்பது இயற்கை. பாரதிதாசன் சொல்லுவார், காதல் அடைதல் உயிர் இயற்கை என்று சொல்லுவார். பாரதியார் சொல்லுவார், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அகுதன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் என்று சொல்லுவார். நம்முடைய சங்க இலக்கியங்களில் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்கிற பாடல் இருவரும் சந்தித்து காதல் செய்து வாழ்வினை தொடங்கிய பண்பாடாக நம்முடைய பண்பாடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சாதி தூய்மையானதல்ல. கபிலர் அகவல் என்கிற ஒரு அகவலில் கபிலர் எழுதுகிறார், வடதிசை பார்ப்பான் தென்திசை கேகில் நடையது கோணி புலையன் ஆவான், தென்திசை புலையன் வடதிசை கேகில் பழுதர ஓதி பார்ப்பனன் ஆவான் என்று கபிலர் அகவல் சொல்லுகிறது. அதாவது ஒரு புலையன் வடக்கு நோக்கி போய் பார்ப்பனன் ஆவதும், ஒரு பார்ப்பனன் தென் திசைக்கு வந்து புலையன் ஆவதும் என்பது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்பதை கபிலர் அகவல் சுட்டிக்காட்டுகிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்னார் ஔவையார். எனவே சாதி எதிர்ப்பு கருத்துக்கள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கருத்துக்கள் பரவலாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா? இந்த கருத்துக்களை நம்புகிற சமூகமாக தமிழ் சமூகம் மலர்ந்திருக்கிறதா என்று எண்ணி பார்க்கிற போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. நாம் தமிழர் பெருமையை பேசுகிறோம், உலகத்திலேயே மூத்த குடி தமிழ் குடி என்று பேசுகிறோம். கீழடி அகழ்வாய்விலே நாம் பார்க்கிற போது எந்த சாதி அடையாளங்களும் எந்த மத அடையாளங்களும் இல்லாத ஆய்வு இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் சமூகத்தின் பெருமை ஒரு பக்கம் பேசிக்கொண்டு, தமிழரின் பெருமை பேசிக்கொண்டு, தமிழின் மேன்மையை பேசிக்கொண்டு வாழ்கிற ஒரு சமூகத்தில் தான் இங்கு சாதிய வன்கொடுமைகள் அன்றாடம் நடைபெறுகிற சூழலை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சாதி 2000 ஆண்டு காலமாக இருக்கிறது, அதை உடனடியாக நீக்கிவிட முடியாது, அதன் போக்குகளை மாற்றிவிட முடியாது என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்லுவேன், சாதி 2000 ஆண்டு காலமாக இருக்கிறது. உத்திரநல்லூர் நங்கை போன்ற பெண்பால் புலவர்கள் சாதியை எதிர்த்து மிக கடுமையாக பாச்சலூர் பதிகம் என்கிற பாடலை பாடி இருக்கிறார்கள். ஆனால் சாதி 2000 ஆண்டுகள் இருக்கிறது என்பதற்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், அரசியல் அமைப்பு சட்டம் அறிமுகமாகி 75 ஆண்டுகளாகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. சாதியில் ஆண்கள் மட்டுமல்ல, சாதியில் பெண்களும் சமம் என்று சொல்லுகிறது. பெண்கள் சாதியற்றவர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு சாதியை கட்டி காப்பவர்களாக, சாதியின் பெருமை பேசுகிறவர்களாக பல நிகழ்ச்சிகளில், பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், யூடியூப்களில் பேசுகிற பெண்களை எல்லாம் பார்க்கிற போது இவர்கள் மனநோயாளிகள் என்பதை தவிர வேற எந்த அறிவும் படைத்தவர்களாக இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே சாதி 2000 ஆண்டு காலமாக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. எனவே இந்த 75 ஆண்டு கால அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்துவதில் இன்னும் இவ்வளவு தாமதம் இருக்கிறது? ஏன் மனிதர்கள் மனம் மாறவில்லை என்று நாம் எண்ணுகிறோம். ஊர் முழுக்க இன்றைக்கு புத்தக கண்காட்சிகள் நடக்கிறது. இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் பெருகி இருக்கிறது. கல்வியில் எல்லோரும் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிற சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் கல்வியில் உயர்ந்தவர்கள், புத்தகங்களை வாசிக்கிறவர்கள், எழுத்தாளர்களாக இருக்கிறவர்கள், காதல் குறித்து கவிதை எழுதுகிறவர்கள், காதல் குறித்து திரைப்படம் எடுக்கிறவர்கள், காதலை வியாபாரமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, ஒரு காதல் படுகொலை நிகழ்கிற போது, ஆணவ படுகொலை நிகழ்கிற போது, காதலுக்கு எதிர்ப்பு வருகிற போது இவர்கள் கள்ள மௌனிகளாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இதை பார்க்கிறோம். காதல் இல்லாத இலக்கியமே தமிழ் சமூகத்தில் இல்லை. இன்றைக்கு கூட காதலின் பெருமை பேசுகிற மனிதர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு படுகொலை நிகழ்கிற போது அவர்கள் கண்டிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? அந்த படுகொலை நடந்த இடத்தை பார்வையிடுகிறவர்களாக இருக்கிறார்களா? அந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவு தருகிறவர்களாக
இருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்கிற போது இந்த தமிழ் சமூகம் கள்ள மௌனம் சாதிக்கிற சமூகமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை இன்றைக்கு பாட புத்தகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் என்று ஒவ்வொரு பாட புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயும் அச்சிட்டிருக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு தீண்டாமை என்றால் என்னவென்று தெரியாது, சாதி என்றால் என்னவென்று தெரியாது, தீண்டாமையை எவ்வாறெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை குழந்தைகளுக்கு தெரியாது. எனவே கல்வி திட்டத்தில், பாடத்திட்டத்தில் சாதி ஒழிப்பு தொடர்பான சிந்தனைகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்தா என்கிறதற்காக நாங்குநேரியில் 2 குழந்தைகள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள். வெட்டப்பட்ட அந்த குழந்தைகள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வெட்டிய குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டுகிறார்கள். யாரெல்லாம் ஆணவ படுகொலை செய்கிறார்களோ அவர்களை அந்த சமூகம் உயர்த்தி பிடிக்கிறது. எனவே சாதி பொய்யானது என்பதையும், சாதி ஒரு மனநிலை என்பதையும், இன்னும் கூடுதலாக சொன்ன போனால் அது ஒரு மனநோய் என்பதையும், அது இந்த சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதையும் நாம் கல்வி நிறுவனங்களில், பாட புத்தகங்களில் ஏராளமான விஷயங்களை நம்ம பாட புத்தகத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அம்பேத்கரையும் பெரியாரையும் பாரதியையும் பாரதிதாசனையும் போன்ற அறிஞர் பெருமக்களின் கருத்துக்களையும், அவர்கள் சாதி ஒழிப்பு ஊடாக என்னென்ன கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே அதனால்தான் இன்றைக்கு அந்த சிந்தனை வளராததன் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு சாதி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு இளைஞனை வெட்டி கொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு கொடிய மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு சாதி எந்த அளவுக்கு விஷமாக ஊட்டப்பட்டிருக்க வேண்டும், அவன் மனநிலை என்ன கொடிய விலங்கின் மனநிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே கவின் கொலைக்கு எதிராக இப்படி நடந்திருக்க கூடாது என்பதற்காக ஏராளமானவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற போது கவின் கொலைக்கு ஆதரவாக எங்கள் குழந்தைகளை, எங்கள் பெண்களை நீங்கள் காதலித்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வெட்டி சாய்ப்போம் என்று சொல்லுகிற கொடிய மனம் படைத்தவர்களும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தகைய மனம் படைத்தவர்கள், சாதின்னா அவன்கிட்ட என்ன நீங்க கேளுங்க, சொல்ல மாட்டான். நீ சாதி சாதின்னு சொல்றிய, சாதி பெருமை பேசுறிய, ஆண்ட பெருமை பேசுகிறிய, நாங்கள் வரலாற்றில் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று பேசுகிறிய, அப்படி பேசுகிற உங்கள் வரலாற்றில் நீங்கள் மனிதர்கள் தானா என்கிற கேள்வியை நீங்கள் அவர்கள் எழுப்ப வேண்டும். சாதினா என்னன்னு அவங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டும். சாதி பெருமை பேசுகிறான், நாங்கள் ஆண்ட பரம்பரை என்கிறான், நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் என்றோம். உலகம் முழுக்க உழைக்கிறவர்கள் அடிமைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க உழைக்கிறவர்கள் சுரண்டப்பட்டு அவர்களை ஏமாற்றுகிற, அவர்களை தந்திரமாக அவர்களின் உழைப்பை சுரண்டுகிறவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் தங்களுடைய ஊதியம் பாதுகாப்பிற்காக, வேலை பாதுகாப்பிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது போராடி கொண்டிருக்கிற, இரவிலும் பகலும் பசியிலும் பட்டினிலுமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலேயும் நாம் இந்த எண்ணி பார்க்க வேண்டும். எனவே எல்லாமே கார்ப்பரேட் மயமாக ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட் மயம் என்றால் உழைப்பை சுரண்டுவது, மனிதர்களை இழிவுபடுத்துவது, மனிதர்களை கேவலமாக வாழ வைப்பது என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரொம்ப பெருமையாக திராவிட மாடல் பேசுகிறார்கள், பெரியார் மண் என்று பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி பேசியவர்கள் இன்றைக்கு உழைப்பாளிகளின் உழைப்பை தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒரு நிலையில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உழைக்கிற மக்கள் உலகம் முழுக்க வர்க்கமாக இருக்கிறார்கள். அம்பேத்கர் வருத்தப்பட்டார், இந்திய சமூகம் ஒரு வர்க்கமான சமூகமாக மாறவில்லையே என்று வருத்தப்பட்டார். ஆனால் இந்திய சமூகம் வர்க்கமாக ஒரு மாற வேண்டிய தேவை இன்றைக்கு இருப்பதை துப்புரவு தொழிலாளர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சாதி ஆணவ படுகொலை செய்கின்ற அந்த கொடிய மனிதர்கள் மனம் மாற வேண்டும். எல்லோரும் மனிதர்கள் தான், மனிதர்களில் யாரும் உயர்வு இல்லை, மனிதர்களில் யாரும் தாழ்வு இல்லை என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சிந்தனை.
அம்பேத்கர் சொல்லுவார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். எனவே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. அவரவர்கள் சூழ்நிலைகளில் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தையும் தாழ்ந்த நிலையையும் பெற்றிருக்கிறார்கள். எல்லா சாதியிலேயும் ஏழைகள் இருக்கிறார்கள், எல்லா சாதியிலேயும் வசதியானவர்களும் இருக்கிறார்கள். எனவே சாதி என்பது ஒருவரை உயர்த்துவதாகவும் உயரை தாழ்த்துவதாகவும் இருக்கிறோம். உன்னுடைய கல்வி, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அர்ப்பணிப்பு, இதுதான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துமே ஒழிய சாதி ஒருபோதும் உன்னை உயர்த்தாது. இப்போ நீங்கள் பாருங்க, கவினை படுகொலை செய்தவன் அவனும் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கக்கூடிய நிலைதான் உருவாகும். கவின் மறைந்து விட்டார், கவினுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம், அந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆறுதலை தெரிவிக்கிறோம். கவினை போல நூற்றுக்கணக்கான ஆணவ படுகொலைகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு என்கிற பகுதியிலேயும் அதை போலவே ஆவுடையார் கோயிலிலேயும் தலித் மக்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. வன்கொடுமை நடப்பதற்கு முன்னால் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். முதல்வர் 6 மாதத்திற்கு ஒருமுறை அந்த கூட்டத்தை கூட்டி கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவருக்கென்று பல்வேறு உரிமைகள் வழங்குகிற நிலை இந்த சட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் அவை நடைமுறையில் இருக்கிறதா? காவல்துறையினர் இருக்கிறவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றிய அறிதல் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எனவே காவல்துறையினரும் அந்த சாதிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த பல்வேறு நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே நாம் ஒரு மனித சமூகமாக மாற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடுகிறார். ஆனால் மனிதனாக வாழுகிறானா ஒவ்வொரு மனிதனும் ஒரு சாதி பித்துடையவனாக, சாதி வெறி உடையவனாக, சாதி மனநிலை உடையவனாக, சக மனிதனை மனிதனாக பார்க்காமல், சக மனுஷியை மனுஷியாக பார்க்காமல் ஒரு வேற்றுமை எண்ணங்களோடு வாழ்கிற நிலையைத்தான் பெற்றிருக்கிறோம். அந்த சாதிய மனநிலையை தூக்கி எறிய வேண்டும். மனிதனாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்கிற போதுதான் இது போன்ற சாதிய வன்கொடுமைகள், இது போன்ற ஆணவ கொலைகள் இங்கு தொடர்ந்து நிகழாமல் இருக்க வேண்டும். ஆணவ கொலைக்காக தனி சட்டம் இந்த தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆணவ கொலைகள் என்பது தமிழகத்தில் மிக அதிகமாக பெருகிக்கொண்டே வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். அனுதினமும் ஒரு வன்கொடுமைகள், அனுதினமும் ஆணவ கொலைகள் இந்த தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரியார் மண் என்று சொல்வதால் நமக்கு பெருமை இல்லை. இது திராவிட மாடல் என்று சொல்வதால் அது பெருமை இல்லை. இந்த திராவிட மாடல் அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்துவதற்கான சித்தாந்தங்களை உருவாக்கி அந்த சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்துகிற செயல்பாட்டில் இங்கு உருவாக்க வேண்டும். அது கல்வி திட்டத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு பயிற்சி பட்டறைகளின் மூலமாக இருக்கலாம். அது டிவியில் உட்கார்ந்து பேசுறதுனால சாதி ஒழிந்து விடாது, யூடியூப்ல பேசுறதுனால சாதி ஒழிந்து விடாது. எங்கெல்லாம் சாதி ஆதிக்கம் மிகுந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் உரையாடலை நாம் தொடங்க வேண்டும். எங்கெல்லாம் சாதி வெறி தலை தூக்குகிறதோ அந்த மனிதர்களிடத்திலே நாம் மனிதம் பற்றிய உரையாடலை நிகழ்த்த வேண்டும். எனவே அப்படி நிகழ்த்துகிற போதுதான் இந்த சாதி ஆணவ படுகொலையும் சாதிய வன்கொடுமைகளும் இந்த தமிழ் சமூகத்தில் குறையும். மனித சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறும். அதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் சமூகத்திற்கான அடையாளம் என்பது என்ன என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்தல் தான். யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. 18 வயதுடைய ஒரு பெண்ணோ 21 வயதுடைய ஒரு ஆணும் விருப்பத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் சட்டம். அப்படி திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அதை அப்பனாலும் அல்லது அண்ணன் தம்பியாலும் அல்லது அந்த சமூகத்தாலும் தடுக்க கூடாது. அப்படி தடுத்தால் தடுக்கிறவர்களுக்குத்தான் கெடுதலே ஒழிய அங்கு காதலிக்கிறவர்களுக்கு மிக பாதுகாப்பை நாம் வழங்கக்கூடிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. மனித சமூகம் என்று சொன்னால் அது அப்படித்தான் இருக்கும். உலகம் முழுக்க அப்படித்தான் வாழ்கிறார்கள். எனவே அந்த வகையில் சாதி வெறியர்கள் மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற வேண்டுகோளை சொல்லி
ஆணவ கொலைக்கு எதிராக நான் 2015 ஒரு கவிதை எழுதினேன். ரோமியோ ஜூலியட், அனார்கலி சலீம், அம்பிகாபதி அமராவதி, காத்தவராயன் ஆரியமாலா, நீளும் வரிசையில் இன்று கண்ணகி முருகேசன், திவ்யா இளவரசன். சுபாஷினி இன்றைக்கு மாறி பேசுகிறார் என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. கௌசல்யா சங்கரை போல அவர் துணிச்சலாக இல்லை. அவருக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருந்து அவரை இயக்குகிறார்கள் என்கிற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் ஒன்றை சொல்லுகிறார், நான் கவினை உண்மையாக காதலித்தேன் என்று அவர் பதிவில் வருகிறது. எனவே உண்மையாக ஒருவர் காதலித்தார் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுக்க துன்பப்பட வேண்டுமா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நாம் ஒரு மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் அனைவரும் இதற்கு எதிரான குரலை எழுப்ப வேண்டும். காதலை வணிகமாக நினைக்கக்கூடாது. சினிமா பாட்டுக்காக வச்சிருக்கக்கூடாது காதலை. உண்மையிலேயே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களின் பக்கம் நிற்பதுதான் ஒரு மானுட அறம் என்பதை நாம் உணர வேண்டும். ரோமியோ ஜூலியட், அனார்கலி சலீம், அம்பிகாபதி அமராவதி, காத்தவராயன் ஆரியமாலா, நீளும் வரிசையில் இன்றைக்கு கண்ணகி முருகேசன், திவ்யா இளவரசன், இப்படி நிறைய பட்டியலை சேர்த்துக்கலாம். எல்லா காதலிலும் ஆதிக்க வெறியும் சாதி வெறியும் நொறுங்கி விழுகிறது. எல்லா காதலிலும் ஆதிக்க வெறியும் சாதி வெறியும் நொறுங்கி விழுகிறது. இன்னுயிர் ஈந்து நிரூபித்து விட்டான் நாடக காதல் இல்லை என்று. இளவரசன் இன்னுயிர் ஈந்து நிரூபித்து விட்டான் நாடக காதல் இல்லை என்று. என்ன சொல்லி அவதூறு பரப்புவாய்? இளவரசனை நீ என்ன சொல்லி அவதூறு பரப்புவாய்? அப்ப எதுன காதல் கவிதை இது. சாயம் வெளுத்து போன சாதி நரிகளே, சாயம் வெளுத்து போன சாதி நரிகளே, அரசியலில் தோற்று போய் சாதிக்கான அரசியலில் முன்னெடுக்கிறீர்களா? அரசியலில் தோற்று போய் சாதிக்கான அரசியலை முன்னெடுக்கிறீர்களா? தீட்டென ஒதுக்கி வைத்த ஆண்மையின் வீரியம் கருப்பை வரை நீளவில்லையா? இனி எதை கொண்டு கழுவி உன் சாதி தூய்மையை காப்பாய்? நீ தீட்டென ஒதுக்கி வைத்த ஆண்மையின் வீரியம் கருப்பை வரை நீளவில்லையா? இனி எதை கொண்டு கழுவி உன் சாதி தூய்மையை காப்பாய்? இரத்தத்தில் எது சாதி ரத்தம்? மூச்சுக்காற்றில் எது சாதிக்காற்று? உழைப்பால் எழுந்த எமக்கு கூலிங் கிளாஸும் ஜீன்ஸ் பேண்டும் கூட தேவையற்றது. ஒரு பார்வை போதுமே, பற்றி கொள்ளும் காதலில் கட்டி காக்கும் சாதியம் அருந்து விடுமே. ஒரு பார்வை போதுமே, பற்றி கொள்ளும் காதலில் கட்டி காக்கும் சாதியம் அருந்து விடுமே. மானுடத்தின் கழுத்தை நெரித்து மனுநீதியை புதுப்பிக்கிறாய். மனுநீதி தான் ஒரு சாதிக்கு ஒரு நீதின்னு எழுதி வச்சிருக்கு. இன்னமும் அதைத்தான் ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட மனுநீதியை உதாரணம் காட்டுகிற நீதிமன்றங்கள் கூட இன்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மனுநீதியை காலாவதி செய்ததுதான் அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இன்றைக்கும் மனுநீதி மக்கள் மத்தியில், மனிதர்கள் மத்தியில், ஊர்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த சிந்தனையை தூக்கி எறிய வேண்டும். மனுநீதியை வைத்து கொளுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர். மகத் சத்தியாகிரக போராட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் மனுநீதியை கொளுத்தினார். அதை போலவே அரசியலமைப்பு சட்டத்தை மனித நீதியாக எழுதி வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மானுடத்தின் கழுத்தை நெரித்து மனுநீதியை புதுப்பிக்கிறாய். உன்னை சூத்திரன் என்று புறந்தள்ளிய மதத்திற்கெதிராக, உன்னை சூத்திரன் என்று புறந்தள்ளிய மதத்திற்கெதிராக ஒரு மயிரையும் புடுங்க முடியாத நீ, உன்னை சூத்திரன் என்று புறந்தள்ளிய மதத்திற்கெதிராக ஒரு மயிரையும் புடுங்க முடியாத நீ, உனது தலையில் கால் வைத்திருக்கும் பார்ப்பனியத்திற்கெதிராக ஒரு சுண்டு விரலை கூட நீட்ட முடியாத நீ, உன் தலையில் கால் வைத்திருக்கும் பார்ப்பனியத்திற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட நீட்ட முடியாத நீ, மக்களுடைய வாழ்வை நிர்மூலமாக்கும், மக்களுடைய வாழ்வை நிர்மூலமாக்கும் முதலாளியத்திற்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட
பேச முடியாத நீ உழைப்பவர்க்கு எதிராக அணிகளை உருவாக்குகிறாய். கொள்ளையடிப்பவர்களை, கொலைக்காரர்களை, வீடுகளை கொளுத்துகிறவர்களை, வாழ்வாதாரத்தை சூறையாடுவோரை இயக்கமாக்குகிறாய். அறத்தின் வேறறுக்கும் நீ எப்படி மேலானவன்? நீ எப்படி மேல் சாதின்னா என்ன? ஒருத்தன் நீ மேல் சாதி, ஒருத்தன் கீழ் சாதினா எப்படி நீ மேல் சாதிப்ப? உன் சாதியை நீ எப்படி மேல் சாதின்னு நிரூபிப்ப? கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்றாரா அம்பேத்கரே. யாரும் யாருக்கும் இணையில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் தான், மனிதர்கள் அனைவரும் சமம் தான். ஆனால் நீ என்ன நினைக்கிற? எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். படிநிலை சமூகம், யாரும் யாருக்கு சமம் இல்லை. நீ ஒரு தாழ்த்தப்பட்டவனை கீழானவன் நினைச்சுன்னா உனக்கு மேலான ஒருத்தர் உன்னை கீழானவன் நினைப்பான். காந்தியை கூட வெளியில் வைத்து சோறு போட்ட சமூகம் இந்த சமூகம், மறந்துவிடக்கூடாது. எனவே நீ மேலானவன் என்பதோ உனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் என்பதோ ஒரு மாயை, ஒரு கற்பிதம், ஒரு சிந்தனை, ஒரு மனநிலை. அதை தூக்கி எறி. அதுதான் சாதியை தூக்கிறதற்கான அடையாளம். அறத்தின் வேறறுக்கும் நீ எப்படி மேலானவன்? எதில் உயர்வானவன்? எப்போது மனிதம் கற்பாய்? கள்ள மௌனம் காக்கும் எழுத்து வணிகர்களே, பொய் மை ஊற்றி எழுதும் புரட்சி எழுத்தாளர்களே, திரைப்பட காதல் உற்பத்தியாளர்களே. திரைப்பட காதல் ரொம்ப நல்லா காதலை பற்றி எழுப்பானோ, சித்தரிப்பானோ. ஆனால் காதலுக்காக ஒரு படுகொலை செய்யப்பட்டால் வாயை திறக்க மாட்டானோ. அப்படிதான் இருக்குது. உங்கள் பேனாவிலிருந்து வழிந்ததெல்லாம் வெறும் மாதவிடாய் கழிவுகள் தானா? காதல் உயிர்களின் உரிமை. எல்லா உயிரும் காதலிக்குது, மனிதன் மட்டும் இல்லை. பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள், இருக்கிற அனைத்து உயிர்களும் காதலிக்கின்றன. காதல் அடைதல் உயிர் இயற்கை என்று பாரதிதாசன் பாடுறாரு. மானுட இயற்கைன்னு கூட அவர் பாடலை. காதல் அடைதல் உயிர் இயற்கை என்று பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதுறாரு. எனவே காதல் நம்முடைய உரிமை, காதல் நம்முடைய மனித இயல்பு. இதை தடுக்கிறவன் ஒரு மிருகமாகத்தான் இருப்பானே ஒழிய மனிதனாக இருக்க மாட்டான். எனவே காதல் உயிர்களின் உரிமை, மனிதத்தின் வெளிப்பாடு, வாழ்தலின் நம்பிக்கை. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் அந்த வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக இருக்கும். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம். இப்போ இடையில ஒரு பெண்ணை வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ மோசமான, ஒரே சமூகத்தில் சாதி பார்த்து, நாலு நட்சத்திரம் பார்த்து, பாப்பாங்குறிச்ச நாளில் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் வரதட்சணை கொடுமையால். எனவே அது பொய்யானது. சாதி இயல்பாக அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். எனவே காதல் உயிர்களின் உரிமை, மனிதத்தின் வெளிப்பாடு, வாழ்தலின் நம்பிக்கை. அதை தடுப்பதும் அழிப்பதும் மனநோயின் அறிகுறி. எனவே காதலால் ஒரு உலகம் செய்வோம். உலகத்தை நாம் நேசிப்போம், மனிதர்களை நேசிப்போம். அதை நேசிப்பின் வெளிப்பாடாக ஒரு மானுட சமுதாயத்தை பாரதிதாசனே சொல்வார். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நானென்று கூவு என்று சொல்லுகிறார். எனவே மானுட சமுத்திரம் நானென்று கூவுவதற்கு சாதி தடையாக இருக்குமேயானால் அந்த சாதியை அடித்து நுறுக்கி மானுட சமுத்திரமாக நாம் ஒன்று கலப்போம் என்று கூறி, எனவே மீண்டும் நாம் வலியுறுத்துகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும். சாதி என்கிற மாயையை உடைப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும்.